ரொம்ப பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நிறைய பேருக்கு சுவிசேஷம் கிடைக்கல. இந்த இந்தியாவில் கூட நிறைய பேருக்கு இயேசு யாருன்னு தெரியலை. ஆனால் இயேசு யாருன்னு தெரிந்த நம்ம கூட நிறைய ஞாயிறு கத்தருக்கு நன்றி செலுத்த வராமல் வீட்டிலேருந்து தூங்கிறோம். நிறைய பேர் சனிக்கிழமை மிட் நைட் வரை செல்லை நோண்டிட்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரே காலையில் உடம்புலியாக இருக்கும், பிசாசுக்கு தந்துடுறேன். ஏன்னா சனிக்கிழமை நீ பிசாசுக்கு உன் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததுனால. சிலவங்க என்னென்னா கட்டிங்கே போட்டுருவான். தான் மட்டும் இல்லை, முழு வீட்டாரையுமே சர்ச்சைக்கு போக விடாமல் ஆக்கிடுவாங்க. அநேகர் பாருங்கள் கத்தரை மறக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் வசனம் தெரிந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சத்தியங்கள் தெரிந்தும் வீட்டில் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அல்லோட்ட சர்ச்சுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அவங்கள பார்த்தா கத்த சொல்கிறாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு எப்படி இருக்கும். ஆனால் அது உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, அது உன் கண்களுக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மறைவாக இருக்கிறது. உன் கண்ணுக்கு முன்னால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள் இப்படியாக வார்த்தையை சொல்கிறாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிங்களேன். என்னன்னா, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். அப்போ நிறைய பேர் பாருங்க, எவ்வளவோ மெசேஜ், எவ்வளவோ பிரசங்கங்கள். சின்ன வயசுலேருந்தே சிலவங்களுக்கு பைபிள்னா என்ன, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, இயேசு யாரு, இயேசு எதுக்காக வந்தாரு, இந்த வசனங்கள் எல்லாம் தெரியும். அப்போ நமக்கு கிருபையினால கர்த்தர் நம்மளை உணர்வடைய பண்ணினார். அதுக்காக ஒருக்க கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இன்றைக்கும் வசனத்தை கேட்டு கேட்டு தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் காதார கேட்டும் என்ன செய்யாதிருக்கிறார்கள், உணராதிருக்கிறார்கள். அடுத்தது கண்ணார கண்டும். இயேசு கிறிஸ்து செய்த நிறைய அற்புதங்களை கண்ணால பார்த்தாங்க. மரித்தவர்களே இயேசு உயிரோடு என்ன செய்தார், எழுப்பினார். இதுவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவனை நிரூபிப்பதற்கான சாட்சி. இதை விட வேற என்ன, 4 நாளான லாசருவை உயிரோடு எழுப்பினார் ஆண்டவர். ஆமென். பாருங்கள் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் ஆண்டவருடைய. இந்த அற்புதங்களெல்லாம் பார்த்தவங்க கூட அவங்க என்ன செய்யலை, ஆமென், பாருங்கள், கண்ணார கண்டும் அவர்கள் பாருங்கள் அறியாதிருந்தார்கள். இது தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறபடியே ஆமென் ஆண்டவர் இந்த ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 34வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 13வது அதிகாரம் மத்தேயு 13வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது கீழே பாருங்கள், வேறொன்றிலும் அவர் பேசவில்லை. லூக்காவிலே நம்ம வாசிக்கிறோம். இன்னும் 34வது வசனத்தில் ஆண்டு சொல்லும்போது, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்குள்ளே கூட்டி சேர்த்து கொள்கிறது போல ஆமீன், உன்னை எத்தனையோ தரம் கூட்டி சேர்ப்பதற்கு நான் எப்படி இருந்தேன், மனதாக இருந்தேன். ஆனால் உனக்கோ என்னதில்லை, மனதில்லை. 19வது அதிகாரம் ஆமீன். பாருங்கள், அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன், உனக்கோ என்னதில்லை, மனதில்லாது இருந்தது. அப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதற்கு மனதாக இருக்கிறார். இன்னைக்கு காலையில் வசனத்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஆமீன். பாருங்கள், ஆண்டவரை நம்மளை சேர்த்து கொள்கிறதற்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, மனதாக இருக்கிறார். ஆனால் நமக்கோ எப்படி இல்லாமல் இருக்கிறோம், மனதில்லாது இருக்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன், மனதாக இருக்கிறேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. கர்த்தர் ஆமீன். பாருங்கள், உனக்கு ஒரு நல்ல வாழ்வு தரணும். இந்த கழுதைக்கு வாழ்க்கையே ஆண்டவர் மாற்றினாரே. இங்கே இருக்கிற இந்த ஜென்ரேஷன் யூத்துட்ட சொல்லியாச்சுன்னா, கழுதைக்கு ஸ்டேட்டஸையே கர்த்தர் என்ன செய்யிட்டாரு, மாற்றிட்டார். நேரத்தைக்கு கழுதை போட்டிருந்த வேணா, சில கழுதைகள் தினமும் ஸ்டேட்டஸ் போடும். சில ஆட்கள் தினமும் என்னது போடுவாங்க, நான் உங்களை சொல்லலை, அந்த கழுதையை சொன்னேன். அது நேரத்தைக்கு போட்ட ஸ்டேட்டஸ் வேற, ஆனால் இன்னைக்கு போட்ட ஸ்டேட்டஸ் வேற. நேரத்தைக்கு அதுக்கு மேலே யார் இருந்தா, நேரத்தைக்கு எம்டியாக இருந்து, வஸ்திரம் இல்லை, அது கட்டப்பட்ட நிலையில் இருந்து. ஆனால் இன்னைக்கு போட்ட ஸ்டேட்டஸில் ஆமீன் பாருங்கள், அதுக்கு முகமே மாறிட்டு. ஆமீன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ள இயேசு வந்த உன் ஸ்டேட்டஸும் மாறும், உன் போஸ்டும் மாறும். நீ உனக்குள்ள இயேசு வரல, அதனால தான் இப்பவும் மூக்கையும் பல்லையும் கண்ணையும் கொண்டையும் போட்டுட்டு இருக்கா. விட்டா வேற என்னென்ன இல்லாமல் போட போகிறாங்களோ தெரியாது. தினமும் சிலவங்க போடுற போஸ்ட். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள வந்தால் உன் போஸ்டே மாறிடும். அப்போ இந்த கழுதைக்கு போஸ்ட்டு மாறினது.
இந்த கழுதைக்கு ஸ்டேட்டஸ் என்ன செய்தது? மாறினது. நேற்றைக்கு வர எம்டி, இன்னைக்கு யார் இருக்கா? இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் இதே போல ஒன்று அழைக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், பாருங்கள், சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ என்னதில்லை. சொல்லுங்க, சேர்த்து கொள்ள எப்படி இருந்தேன்? உங்களுக்கோ. அப்ப ஆண்டவர் மனதா இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல லைஃப் தரணும், உனக்கு நல்ல ஒரு வாழ்வு தரணும்னு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? மனதா இருக்கிறாரு. உனக்கும் என்னதில்லாமல் போயிட்டு, மனதில்லாமல் போயிட்டு. நமக்கு ஆத்ம பாரம் வேணும். இந்த அழிகிற இயேசு அழுதார் பார்த்தீங்களா? சங்கீதம் 119 அதனுடைய 136 வாசிக்கிறோம். வாசிங்க. 119 சங்கீதம் 136. என் கண்களிலிருந்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் எருசலேமை பார்த்து அழுதார்? இந்த ஆமென், நம்முடைய வேதத்தின்படி இந்த மனுஷன் நடக்கல, இவர்களுக்கு சுவிசேஷம் ஆமென் பாருங்கள், இவங்க காதுல தொனித்த பிறகு இவங்க என்ன செய்யல? மனம் திரும்பல. அதனால் அழுகிறார். இன்னைக்கும் நம்ம பிள்ளைங்க யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம அழணும், அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் அப்படி பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை இந்த காலை வேளையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக, ஒரு ஆத்ம பாரத்தை தருவாராக. ஆமென். உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆமென் பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பாடு மரணங்கள் இந்த வேளையில் தான் சொன்னார், நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? அழுங்கள். அன்பு சகோதரனை, இன்னும் பாவத்தில் இருக்கிற உங்களுக்காக, அன்பு சகோதரியை பாவத்தில் இருக்கிற உங்களுக்காக அநேக கண்ணீர் சிந்தப்படுகிறது. பிரைஸ் காட். பின்னால கவனிக்கிறீங்களா? அநேக கண்ணீர் சிந்தப்படுகிறது. அதனாலே ஆமென் பாருங்கள், உங்களுடைய ஆத்துமாவை இன்னும் நீங்கள் பாவத்துக்கு உட்படுத்தி இருக்காதுங்க. இயேசு கண்ணீர் விட்டார் ஒரு ஆத்தும பாரத்தோடு. அழகான எருசலேம் சிட்டிங்கிறது ஒரு அழகான சிட்டி. அதுவும் சாலமோனுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அழகான தேவாலயம், அழகான குடியிருப்பு. இன்னைக்கே மனிதன் உண்டு பண்ணுகிற சில சிட்டியெல்லாம் எப்படி இருக்கிறது? ஸோ மாடர்ன் சிட்டி என்று சொல்லி நல்ல விசாலமாய் அழகான விதவிதமாய் லே அவுட்லாம் பண்ணுறாங்க. எருசலேமே கர்த்தர் ஆமென் பாருங்கள், சிலருக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அழகாக கட்டப்பட்ட ஒரு தேசம். நல்ல அழகான ஆலயம் இருக்கிறது, ஜனங்கள் சுற்றிலும் நல்ல அழகான கட்டடங்களிலே குடியிருக்கிறார்கள், நல்ல மதில்கள், நல்ல அவர்களுக்கு சொல்லத்தக்கதாக விசேஷமான குளங்கள், அல்லவிட்டால் பாருங்கள் நல்ல ஒரு இயற்கை ஆமீன் பாருங்கள், தேவாலயம் சுற்றிலும் நல்ல ஒலிவ தோப்புகள், அத்திமர தோப்புகள், இப்படி அழகான ஒரு இயற்கை வளம் கொண்ட எருசலேமை அவர் அப்படியே பார்க்குறார். ஒரு சிட்டியை பார்க்கும் பொழுது நம்முடைய நாகர்கோயிலில் கூட இப்போ இந்த 4வே புதுசாக வந்திருக்கிற 4வேல நம்ம வரும்பொழுது அப்படி ஆரல்வாய்மொழி தாண்டி வரச்சல் நாகர்கோயில் சிட்டியை ஃபுல்லாக என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இதே போல் பாருங்கள், இப்போ இயேசு அப்படி பவனியாக வரும்பொழுது சிட்டினுடைய அவுட்டரில் இருக்கிறார். அவர் எருசலேமை பார்க்கும் பொழுது அழுகிறார். அழகான இந்த தேசம் இது அழிய போகிறதே, இவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் பாருங்கள் காலை பிடித்து தரையிலே என்ன செய்ய போகிறார்களே? உடைக்க போகிறார்களே, கற்ப ஸ்திரீகளை வெட்டி போட போகிறார்களே. இதனுடைய அழகான தேவாலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்யப்பட போகிறதே? இடிக்கப்பட போகிறதே. அவர் அழுகிறார். இன்றைக்கும் ஆத்தும பாரம் நமக்கு வேணும். நம்ம கதறணும், ஆண்டவரே ஏன் ஆத்தும பாரத்தோடு அழ வேண்டும் என்று சொன்னால் இதுதான் காலம், இதுதான் உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு நலமாய் இருக்கும் என்று இயேசு சொன்னாரே. அந்த வசனம் இந்த காலவேளை உன் காதலையும் தொனிக்கிறது. ஆமென் பாருங்கள், இதுதான் காலம். மனம் திரும்புகிறதுக்கு இதுதான் காலம். பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு இதுதான் காலம். ஆமென். ஒரு நல்ல ஒரு சின்ன தம்பிங்களா இருக்கிறீங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழுகிறதுக்கு இதுதான் காலம். ஒரு வாலிப தம்பிங்களா தங்கச்சிங்களா இருக்கிறீங்களா? அவருக்கு பிரியமாக வாழுகிறதுக்கு இதுதான் காலம். இனி ஒரு காலம் செல்லாது. ஒவ்வொரு பர்த்டே நீ கொண்டாட கொண்டாட உன் வயசு போயிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு புருஷனாக இருக்கிறீங்களா? ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறீங்களா? நீங்கள் பரிசுத்தமாக வாழுகிறதுக்கு இதுதான் காலம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலாய், நல்ல தகப்பனாய், நல்ல ஒரு புருஷனாய் இந்த சமுதாயத்திலும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாக வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஜெப வேளைகளிலே உங்கள் கால் தீவிரமாய் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சைக்கு வருகிறதில்ல, இதுவே நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக ஒரு வாழ்கிற ஒரு சாட்சி சகோதரனே.
காரணம் பகலில் எல்லாம் கடினமான வேலை செய்துட்டு நிறைய பேர் ஈவினிங் குறிப்பிட்ட நேரம் ஆனால் நிறையருடைய கால் பாவம் செய்கிறதுக்கு தீவிரமாக ஓடுகிறது. சிலவங்கெல்லாம் ரொம்ப அவசரம் காணிக்கிறாங்க. அதை நைட்டு 9 மணிக்கெல்லாம் சிலவங்க ரோட்டில் லிஃப்ட்டு கேட்பாங்க 9:30 ஏன்னா கடை பூட்டிடும் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் டாஸ்மார்க் கடைக்கு போகிறதுக்கும் அல்லோட பாவத்துக்காகவும் கால் வேகமாய் போகும் பொழுது, பைக் வேகமாய் போகும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கவும் குறிப்பிட்ட ஜெப வேளைகளிலே ஆண்டவருக்கு பயந்து ஜெப வீட்டுக்குள்ளே வருகிற உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆனால் இன்னும் அநேகர் பாவத்திலே உழன்று கிடக்கிறார்களே. அநேக சகோதரிகளும் இதே போல தான். சிலவங்களுக்கு ஃபுல்லாக செல்லிலும் அல்லோட சீரியலிலும் சினிமாவிலும், சில வீட்டிலெல்லாம் டிவி இல்லாட்டு அவங்களுக்கு மெண்டல் பிடித்தது போல் ஆயிரும், செல்லு இல்லாட்டு மெண்டல் பிடித்தது போல் ஆயிரும். ஏன்னா 24 மணி நேரம் அது ஓடிட்டு இருக்கு. அதில் வர்றதை ஒன்றையும் புறம்பே தள்ளுவதில்லை. அப்படி இருக்கிறாங்க. உங்களை பார்த்து கர்த்தர் அழுகிறார். ஐயோ, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு நலமாயிருக்கும். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுக்குள்ளே கூட்டி சேர்ப்பது போல எத்தனையோ முறை நான் எப்படி இருந்தேன், ஆவலாக இருந்தேன். காலமாக அதுக்கு தான் ஒரு பேதுரு எழுப்பினார், அதற்கு தான் ஒரு யோவானை எழுப்பினார், அதுக்கு தான் ஒரு பவுலை எழுப்பினார். இன்றைக்கும் தேசத்தில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் எழுப்புகிறார். அநேக பிரசங்கிமாரை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கிறார். எதற்கென்று சொன்னால் ஜனங்கள் அவருடைய சிறகுக்குள்ளே வரணும். உன்னதமான மறைவுக்குள்ளே சில தம்பிங்க வரணும். உன்னதமான மறைவுக்குள்ளே சில தங்கச்சிகள் வரணும். இந்த பரிசுத்தமாய் வாழுகிற இந்த வாழ்க்கையை தெரிந்தெடுக்கணும். இயேசுதான் இரட்சகர் என்கிறதை அறியணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கும் ஆங்காங்கே வசனம் தொனித்து கொண்டே இருக்கிறது. இயேசு அழுகிறார். சபைக்கு ஒரு ஆத்தும பாரம் வேணும். ஒரு நாள் நமக்கு இருக்கிற ஆத்துமாக்களில் நம்ம திருப்தி கொள்ளக்கூடாது. இன்னும் இன்னும் என்று ஆவலாய் கதறிக்கொண்டே இருக்கணும். ஏன் இந்த 21 நாள் ஜெபம் 2 வாரத்தை முடித்துட்டோம், என்ன 1 வாரம் தான் இருக்குது. முதல்ல நம்ம ஆத்துமாக்களுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 2வது, ஆண்டவரே இந்த தேசத்தில் இன்னும் ஆண்டவர் எத்தனையோ ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார்கள். பாவத்தை பச்சை தண்ணியை போல பருதுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்பணும்ப்பா. சிலரை கொண்டு ஆண்டவர் சிலுவை அண்டைக்கு என்ன செய்யுங்க, இழுங்க. ஒரு வாழ்வு தான் அது. மரித்தா நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் பரலோகம், நீ கிறிஸ்துவுக்குள் வாழாவிட்டால் நரகம். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற் கொண்டு பாக்கியவான் என்று என்ன செய், எழுது. அதனால் அன்பு தேவ பிள்ளை, இந்த ஒரு வாழ்வில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வோம். அப்போ இயேசு எருசலேமுக்காக அன்றைக்கு அழுதது போல இன்றைக்கு பாவத்தில் இருக்கிற உனக்காக இயேசு இன்றைக்கும் கண்ணீர் விடுகிறார். பாவத்தில் இருக்கிற உனக்காக இன்றைக்கும் சபை கண்ணீர் விடுகிறது. பாவத்தில் இருக்கிற உனக்காக இன்றைக்கும் அநேக கண்ணீர் வடிகிறது. அல்லேலூயா. ஆத்தும பாரம் நமக்கு வேணும். இயேசு எருசலேமை இயேசு பாருங்கள், ஒரு விஷயத்திற்காக அழுகிறார்னா அதில் அவ்வளோ பெயின் இருக்கிறது. அப்போ அந்த அழகான தேசம் இடிக்கப்பட்டது. சத்துருக்களுக்கு கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். தேவாலயம் இடிக்கப்பட்டது. தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஏன் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்று சொன்னால் பாருங்கள், நிறைய கொடூரமான மனுஷர்கள் எழும்பினார்கள், முற்றிலுமாக அழித்து போட்டார்கள். ஒரு பாருங்கள், ஒரு தடயமே இல்லாதபடிக்கு தேவாலயம் இடிக்கப்பட்டு ஒரே ஒரு செவர் மட்டும் என்ன செய்கிறது, இன்றைக்கும் மீந்து இருக்கிறது. அழகான தேசம் அழிக்கப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவர் சிலரெல்லாம் நல்லா வச்சிருக்கிறார். உனக்கு நல்ல சரீர சுகம், ஞானம், திறமை, அழகெல்லாம் தந்து நல்லா வச்சிருக்கிறார். ஏன் நீ உன்னை கெடுத்து கொள்ள வேண்டும்? எருசலேம் தங்களுக்கு அழிவை அவர்களுக்கு அழிவை வருத்தி கொண்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இவரை சிலுவையில் அறையுங்க. இந்த பிலாத்து சொல்லுகிறான், இவருடைய இரத்த பலி எனக்கு என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது, கையை கழுகிறான். ஆனால் அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் இந்த என்ன தெரியுமா சொல்றாங்க, இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும். ஒரு காலம் துணிகரமான வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது சகோதரனே. இயேசுவை விட்டு தூரம் போனால் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டு அப்படின்னு நீ அசால்ட்டாக இருக்காது. அந்த ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. 2வது, அவங்க காலம் முழுவதும் ஒரே அழுகை. காரணம், அந்த ஹிட்லரை குறித்து நீங்கள் அவனுடைய ஹிஸ்ட்ரியை படிப்பீங்கன்னா பாருங்கள், எனக்கு இந்த யூதர்களுடைய ஹிஸ்ட்ரி படிக்க எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். நான் நினைக்கிறேன் பைபிள் மேலே ரொம்ப ஒரு ஆவலுடையவங்க எல்லாருக்குமே இஸ்ரவேலரை குறித்து படிக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு பிணைப்பு. அந்த குலத்தில் இருந்து அல்லவா இயேசு வந்தால். இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நிகழ்வு எல்லாமே அந்த மார்க்கத்தை சார்ந்த
அல்லாவிட்டால் சிலருடைய வாழ்க்கை தான் பைபிளிலே முழுவதுமாக வருகிறது. அப்போ கவனிங்கள், அந்த ஹிட்லர் எழும்பி பாருங்கள், இஸ்ரவேலரை கொடூரமாக கொலை செய்தான். ரொம்ப கொடூரமாக, ஒரு ஈவு இரக்கம் இல்லாமல் எல்லாரையுமே கொலை செய்தார். எப்படி இந்த தமிழ் மக்கள் இலங்கையில் பாருங்க, அந்த போராளிகளுடைய வஸ்திரங்கள் எல்லாம் உரியப்பட்டு அவங்களெல்லாம் ரொம்ப கொடூரமாக கொலை செய்தார்களோ, அதே போல தான் ஹிட்லர் அவன் பாருங்கள், யூதர்களை அவன் கொடூரமாக கொலை செய்தான். யூதர்களை அவன் கொடூரமாக, அவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக, பிரைஸ்கான், அவ்வளவு ஒரு கொடூரமாக அவன் கொலை செய்தான். விஷ வாயுவினால குழந்தைகளெல்லாம் யாரும் ஒரு அரக்கனாக எழும்பி சில்ட்ரன்ஸை வர சாதா போர்க்களத்தில் சில்ட்ரன்ஸை விட்டு வைப்பாங்க. ஸோ இலங்கையில் கூட அந்த சில்ட்ரன்ஸை கூட விட்டு வைக்கல. அங்கும் அதே தானே, வேணும் இந்த இனத்தை அழிக்கணும், இந்த இனத்தை அழிக்கணும் என்று சொல்லி தான் ஒரே வெறியோடு அந்த யூத பாலகர்கள் எல்லா வாலிபர்கள் எல்லாரும் வெட்டப்பட்டார்கள். இது ஆண்டவர் தூரமே பார்த்து தான் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிவாயானால் உனக்கு இன்றைக்கும் ஒரு அழகான ரட்சிப்பு, ஒரு அழகான பரலோகம். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக மனுஷனுக்கு புரியும்படியாக ஒரு நோவா காலத்தை ஏற்படுத்தி பேழைக்குள்ளே வந்தவன்லாம் காப்பாற்றப்பட்டான். இன்னைக்கு சபையை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபைக்குள்ளே வருகிறவங்க எல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். ஆண்டவர் சபையை சேர்த்துக்கொள்ள சீக்கிரம் வரப்போகிறார். இனியும் காலம் செல்லாது. நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிற ஒரு காலம் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு வருவார். அல்லேலூயா. அதனால பாசமுள்ள அம்மாமார் இருக்கிறீங்க, பிள்ளை சாப்பிடலையேன்னு சொல்லி சாப்பிடாம இருக்கலாம். ஆனால் அதை விட அதிகமாக என் பிள்ளை இன்னும் கர்த்தருக்குள்ளே வரலையேன்னு கண்ணீர் வடிங்க. நிச்சயமாக அந்த கண்ணீர் வீண் போகாது. அன்பு தகப்பனாரே, பிள்ளைகள் மேல் பாசமுடைய தகப்பனார் மாதிரி இருக்கிறீங்க. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வர்றதுக்காக கண்ணீர் வடிங்க. அப்படி சபைக்கு இன்னும் ஆத்தும பாரம் வேணும். ஆண்டவர் இந்த தேசம் விசாலமாக இருக்கிறது, ஒரு நல்ல ஒரு பகுதியிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். இன்னும் கர்த்தருக்குள்ளே வராத ஜனங்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆத்தும பாரத்தை தருவாராக. நான்காவது விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு தேவாலயத்துக்குள்ளே வருகிறார். தேவாலயத்துக்குள்ளே வந்தோன்னு அவருக்கு ஒரு வேதனை. இங்கு பாருங்கள், ஆண்டவர் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து ஆலயத்தில் ஆண்டவர் பார்க்கிறார், விற்கிறவர்களும் கொள்கிறவர்களுமாக யாவரையும் ஆண்டவர் வெளியே துரத்துகிறார். அது எதை காண்பிக்கிறனா, இயேசு தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு தேவாலயத்தை. இன்றைக்கு பாருங்க, நீங்களும் நானும் தான் ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். யாரெல்லாம் இயேசுவுக்கு இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, நம்மளை பரிசுத்தமாக்குகிற நல்ல தேவனாக இருக்கிறார். 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தேவனுடைய வீடு ஜெப வீடு. சொல்லுங்க, தேவனுடைய வீடு என்னுடைய வீடு. எல்லா ஜனங்களுக்கும் இது என்னது? இது ஒரு ஜெப வீடு. அதனால தான் ஆலயத்தில் தினமும் ஜெபிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு அன்னாளை போல மனவேதனை உடையவர்கள், துக்கத்தோடு இருக்கிறவர்கள் தினமும் ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பு தேவ பிள்ளைகளை விண்ணப்பத்தோடும் பாருங்கள் கண்ணீரோடு என்னிடத்தில் வருவார்கள், நான் அவர்களை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னாரே. ஜெபத்தை கேட்கிற நல்ல தேவன் நம்முடைய தேவன். தேவாலயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு. அது என்னது? ஜெப வீடு. இது தேவனுடைய வீடு. சொல்லுங்க, சபை என்று சொல்லும் பொழுது இது ஒரு பெத்தேல். யாக்கோபு சொல்றார், இது மெய்யாகவே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும். தேவனுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஆசை வேணும். சர்ச்சைக்கு போறதுக்கு ஒரு ஆசை. காலையிலே தேவனுடைய ஆள், இன்னைக்கு சண்டே காலையில் சர்ச்சைக்கு போகணும் பாருங்கள் என்கிற ஒரு ஆவலுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஜெப வீடு என்று சொல்லும் பொழுது பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இன்னும் சொல்லும் பொழுது, நீங்களே ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தந்திருக்கிற சரீரம், கர்த்தர் தந்திருக்கிற கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம் ஒரு நாளும் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதுங்க.
துரு இச்சையினால தீட்டுப்படுத்தாதுங்க, வேசித்தனத்தினால தீட்டுப்படுத்தாதுங்க, போதை பொருட்களினால தீட்டுப்படுத்தாதுங்க. ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம் நீங்களும் நானும் தான். இப்போ 2 பேருக்கு கை எப்படி சொல்லுங்க, ஜீவனுள்ள தேவன் தங்குற ஆலயம் நீங்களும் நானும் தான். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்களேன், ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம் நீங்களும். ஆமென். இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க, இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்ளுங்க. ஒரு ஆலயம் ஆமென் செயல்படும்னா அதுல அடிக்கடி ஜப சத்தம் கேட்கும், பாட்டு சத்தம் கேட்கும், துதி சத்தம் கேட்கும். உங்க வாயிலிருந்து அது வரட்டும். இயேசு உள்ள இருந்தா அடிக்கடி ஸ்தோத்திரம், நீங்களா ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஒரு பாட்டை பாடுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, செயல்படுகிற ஆலயமா இருங்க. சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆலயமா இருக்கணும்? ஆமேன். ஒரு நல்ல பாட்டு உண்டு, ஆமேன். பாருங்க, நானவர் ஆலயம் எனக்குள்ளே. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அப்போ, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. ஆமேன். நம்ம எழுந்து துதிக்க போறோம். அல்லேலூயா. சேர்ல இருக்கிறவங்கள எளிமினுங்க, கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்கெல்லாம் முழங்கால் போடுங்க. ஒரு விஷயம் ஒப்புக்கொடுமா, 4 காரியம் தான். வேகமாய் ஒரு 2 கைகளை உயர்த்துவோமா? பிரைஸ் காட், ஹalleluya, 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 பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 2 கைகளை ஒருக்க உயர்த்துங்க. அப்போ இயேசு எருசலேமுக்கு நேராய் ஒரு பவனியா போறார். அதுல ஃபர்ஸ்ட் இந்த 4க்கும் ப்ளீஸ் தயவா ஒப்பு கொடுங்களேன். ஆவியானவர் அன்னைக்கு எருசலேம்ல பார்த்து அழுதது போல இன்னைக்கு அவருடைய ஆமேன் கண்ணீரோடு ஆமேன் சிலரை உற்று கவனிக்கிறார். கண்ணை மூடுங்கம்மா, க்ளோஸ் ஐஸ் ப்ளீஸ். எல்லாரும் கைகளை உயர்த்தி முதல்ல, ஆண்டவரே உம்மை சுமக்கிற ஒரு கழுதையாக என்னை ஒப்பு கொடுங்க. எனக்கு நீங்க தான் உயர்த்தப்படணும். நேற்றைக்கு வர அந்த கழுதை ஒருவேளை தன்னை நிமிந்து காட்டியிருக்கோம். இப்போ இயேசுவை சுமக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பணிவா சுமந்திருக்கும், எவ்வளவு ஒரு தாழ்மையா சுமந்திருக்கும். வாலிப தங்கச்சிங்கெல்லாம் கண்ணை மூடுங்கம்மா. நான் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையை போல என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் மேல டிராவல் பண்ணுங்க ஜீசஸ். தம்பி, இயேசு உன் வாழ்க்கையில வந்தா உனக்கு கனம் வரும், உன்னை அற்புதமா நடத்துவார். க்ளோசர் ஐஸ். கண்ணை மூடுங்கம்மா, கண்ணை மூடுங்கம்மா ப்ளீஸ். கண்ணை மூடி ஒப்பு கொடுங்க, வசனங்களுக்கு ஒப்பு கொடுங்க. சின்ன தம்பிங்கெல்லாம் 2 கைகளை உயர்த்துங்கம்மா, 2 கைகளை உயர்த்தி. இயேசுவை சுமக்கிற ஒரு நபரா என்னை ஒப்பு கொடுக்க. நான் உண்மை சுமப்பேன், என் வாழ்நாளெல்லாம் உங்களை சுமப்பாப்பா. என்ன தூக்கி சுமக்கிறவரை நான் என் வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பேன். எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், ஹalleluya. 2வது பார்த்தோம், அங்க ஒரு ஆர்ப்பரிப்பு, பாலகர் வாயில துதி. எல்லாரும் மீண்டும் சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அந்த வசனத்தை சொல்லிருங்கம்மா ஒருக்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அப்படி துதி எப்பொழுது என்னுடைய வாயில இருக்கும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை எப்பவும் பிரைஸ் பண்ணு. எனக்கு அந்த கிருபையை தாங்க. எஸ் லோர்ட், எஸ் லோர்ட், எஸ் லோர்ட். ஆமென், 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 ஆமென். நான் ஆண்டவருக்காக பிரகாசித்து கொண்டே இருப்பேன். இன்னும் சிலர் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுவேன். நான் ஒரு மூத்த சகோதரனை போல இருக்க மாட்டேன். ஓ ஹalleluya. நிறைய பேரை நீங்க எழுப்பணும்னு ஆவலோடு இருப்பேன்ப்பா. ஆமென், ஆமென். இப்போ எருசலேமை பார்த்து இயேசு அழுதது போல கையை உயர்த்தி, ஆண்டவரே ஒரு ஆத்தும பாரத்தை எங்க சபைக்கு இன்னும் தாங்கப்பா. ஓ, சிலர் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜபிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறார். சபைக்குள்ள இருந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய வேதத்தின்படி நடக்காத பிள்ளைகளை பார்த்து நாங்கள் கதறுகிறோம். தேசத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே வராத ஜனங்களுக்காக நாங்கள் கதறுகிறோம். ஆத்தும பாரத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நன்றி இயேசுவே. ஆலயத்தை சுத்திகரித்த கர்த்தர் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுங்க. ஹalleluya. நன்றி இயேசுவே. இப்போ சொல்லுமா, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். கையை தட்டி, உலகத்தின் பெருமை எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும்
ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி உடமை கை எப்படி தூக்கி தட்டி ஒருக்கா கொடுத்து விட்டே. நானவர் ஆலயம் எனக்குள்ளே ஆவியானவர் அப்பா, நானவர் ஆலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் கையை தட்டி சொல்லுங்க. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்து கொஞ்சம் சத்தமா இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்லுங்க. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காதே. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தன் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ சொல்லுங்க. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ வாழ்வோ சாவோ வல்ல தூதரம் பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரம் பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் கைகளை தட்டி அப்படி பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Jesus. Hallelujah. அந்த துதியின் வஸ்திரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு மேல போடுங்கப்பா. ஜெப ஆவியினாலே பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. ஆத்தும பாரத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் நிரப்பப்படட்டும். ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி பிடிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. உங்க சமாதானம், உங்க சந்தோஷம் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் உண்டாகட்டப்பா. எஸ் லார்ட். ஹல்லேலூயா. என் இயேசுவை சுமக்கிற ஒரு கழுதையை போல உம்மை சுமக்கிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களாக. அதனாலே வருகிற கனம், அதனாலே வருகிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. எங்களை சுமக்கிற என் இயேசுவை நாங்களும் வாழ்நாளெல்லாம் சுமக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நன்றி. ஆத்தும பாரத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. உம்மை துதிக்கிற துதியை எல்லாருடைய நாவிலே வைத்திருக்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. ஆமென். அன்றைக்கு ஜனங்கள் உணராமல் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு நாங்கள் உணர்வடைகிறோம். எங்கள் வாழ்க்கையில இனி இயேசுதான் எல்லாம். எஸ் லார்ட். அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்போடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சமூக பிள்ளைகளோடு செல்லட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.